தற்போது நம்முடைய இணைப்பில் அரசியல் விமர்சகர் ஐயநாதன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். பாமகவோட உட்கட்சி சூழலை நீங்க பார்த்திருப்பீங்க. இப்போ திடீரென பாமக தலைவர் பதவியிலிருந்து அன்புமணியை நிறுவனர் ராமதாஸ் நீக்கியிருக்கிறார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஆமா, அந்த கட்சியினுடைய நிறுவனரான திரு ராமதாஸ் அவர்களுக்கும் கட்சியினுடைய தலைவராக இருந்து இப்பொழுது நீக்கப்பட்டு செயல் தலைவராக ஆக்கப்பட்டுள்ள திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இடையே மிகப்பெரிய கொள்கை ரீதியான அடிப்படையான ஒரு முரண்கள் ஏற்பட்டதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த முடிவுன்னு நான் நினைக்கிறேன். குறிப்பா அந்த கூட்டணி அமைத்தது, கட்சியினுடைய செயல்பாடுகள், கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பு அன்புமணி ராமதாஸை தலைவராக நியமிச்சதுக்கு அப்புறம் குறைஞ்சு போனது. ரெண்டாவது வரக்கூடிய 2026 தேர்தலில் முடிவெடுக்க வேண்டிய அந்த இடத்துல அன்புமணி இருக்கக்கூடாதுன்னு திரு ராமதாஸ் அவர்கள் நினைத்ததனால் அவரை அந்த பதவியிலிருந்து இறக்கம் செய்து செயல் தலைவராக்கிவிட்டு தானே தலைவர் பதவியை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதான் இங்க ஒரு முக்கியமானது. ரெண்டாவது விடயம் இன்னைக்கு அப்பவே திரு அன்புமணி அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் ஏற்பட்ட கருத்து முரண்ல இந்த கூட்டணி விடயம் ரொம்ப முக்கியமானதா இருந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா பாஜகவோடு பாமக கூட்டணி சேர்ந்ததுனால எந்த பலனும் ஏற்படல, ஒரு இடத்துலயும் ஜெயிக்க முடியல அப்படின்றத அது ராமதாஸ் ரொம்ப ஒரு தீவிரமா பார்த்தாரு அதை. எனவே மீண்டும் பாஜகவோட கூட்டணி வச்சுட்டு தமிழ்நாட்டில் போட்டிடுறதுன்றது கட்சிக்கு நன்மை பயக்காது அப்படின்றதுனாலதான் அவர் என்ன பண்றாரு, இன்னைக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இங்க சென்னைக்கு வரக்கூடிய ஒரு நிலையில அவங்க எல்லாம் சேர்ந்து அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்க வரும்போது அதோட பாமகவும் அதோட தான் நிக்குது அப்படின்ற மாதிரி அன்புமணி எதையும் வெளியேற்றக்கூடாது அப்படின்றதுனால ஒரு ப்ரீஎம்டிவா அதை தடுக்கணும்னா இந்த முடிவை அவர் எடுத்திருக்கலாம்னு நான் கருதுறேன். ஏன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் என்டிஏ அதிமுக கூட்டணி தான் அதை பாக்குறாங்க. அப்போ அவங்களோட என்டிஏ பக்கத்துலதான் பாஜக இருக்குது அப்படின்றத காட்டி அவங்களுக்கும் சேர்த்து அவங்க சீட்டை வாங்கிட்டு இவங்களுக்கு பிரிச்சு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டம் தான் அவங்ககிட்ட இருந்துச்சு. அப்படி ஒண்ணு ஏற்பட்டுச்சு அப்படின்னோம்னா பாஜக அணியில பாமக இடம் பெறுகிறது அப்படின்ற ஒரு செய்தி அந்த கட்சிக்காரர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் அது பாமகவிற்கு ஒரு நல்ல செய்தியா இருக்காது. வெற்றி வாய்ப்பையும் அதை ரொம்ப பாதிக்கக்கூடியதா இருக்கும். எனவே அப்படி ஒரு நிலை ஏற்பட்ட கூடாது அப்படின்றதுக்காக ப்ரீஎம்டிவா அவர் என்ன பண்றாரு, தான் தலைவர் அப்படின்றாரு. இப்ப இதுக்கு மேல அன்புமணி போயிட்டு அங்க சேர்ந்து ஒரு அறிவிப்பெல்லாம் வெளியிட முடியாது. எனவே அந்த கூட்டணியை தவிர்ப்பதற்காகவும் அவர் அதிமுகவோட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பலம் வாய்ந்த சக்திகளான திமுக அதிமுக இதுல 2ல் 1 தான் பாமக சேரணும் அப்படின்றதுல திரு ராமதாஸ் அவர்கள் ரொம்ப குறியா இருக்காரு. எனவே பாஜகவோட ஒரு கூட்டணியில பாமக இருக்கு அப்படின்றத அவர் தவிர்க்க நினைச்சிட்டாரு. அதனுடைய விளைவாகவும் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கலாம்னு நான் கருதுறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.